என் அன்பு செல்வமே, அண்ட சராசரங்களையும் ஆழமாக படித்துக் கொண்டிருக்கும் கையிலை நாதனின் நேரடி திருவாக்கு இது. உன்னை சுற்றி எத்தனையோ சத்தங்கள், உனது மனதை அலைக்கழிக்கும் எத்தனையோ சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த நொடியில் எம்பெருமானின் குரல் உன்னை இங்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறது என்றால் இது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. உனது வழிகளை பார்த்து ஈசனாகிய நானே உனக்கு ஆறுதல் கூற உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். உன் மனதின் அலைச்சலை இப்போது முழுமையாக நிறுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் மாயைகளை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு உன் ஆத்மாவின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய உன்னதமான தருணம் இது. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு வலிகளும் ஏமாற்றங்களும் வடியாத கண்ணீரும் நிரம்பியிருக்க வேண்டும் என்று உன் விடியாத இரவுகளில் நீ பலமுறை என்னை நோக்கி கேட்டிருக்கிறாயல்லவா? உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் சுயநலத்தின் உச்சத்தில் ஏறிச் சென்று கொண்டிருக்க, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக பலியாகிக் கொண்டிருக்கிறாயே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை அடைக்கிறது என்பதை நான் முழுமையாக அறிவேன். உனக்காக கூடவே இருப்பார்கள் என்று நீ உயிருக்கு உயிராக நம்பிய உறவுகள் உனக்கொரு கஷ்டம் வந்ததும் உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுச் சென்றதைக் கண்டு உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. உனக்கு வந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காகவும் உன்னை அழிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நீ நினைத்துச் சோர்ந்து போகிறாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று உலகை காக்கும் எம்பெருமான் நான் உனக்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை உணர்த்துகிறேன். முழு கவனத்தோடு உள்வாங்கு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு மாபெரும் விருட்சத்தை கற்பனை செய்து பார். அந்த மரத்தின் மீது கொடிய ஆயுதங்களைக் கொண்டு சிலர் பலத்த காயங்களை ஏற்படுத்துகிறார்கள். அந்த மரத்திற்கு தாங்க முடியாத மாபெரும் வலி ஏற்படுகிறது. அந்த வலியை பொறுக்க முடியாமல் தன் காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அந்த மரம் தன்னுள் இருக்கும் ஒரு மென்மையான திரவத்தை கண்ணீராக வெளியேற்றுகிறது. காலம் பல கடந்து அந்த மரம் அழிந்தாலும் அந்த மரம் சிந்திய அந்த திரவ கண்ணீர் பூமிக்கு அடியில் பல அடுக்குகளுக்கு கீழே புதைந்து மாபெரும் அழுத்தத்தை தனிமையில் தாங்கி விலைமதிப்பற்ற ஈடு இணையற்ற பொக்கிஷக்கல்லாக உருமாறுகிறது. காலத்தாலும் அழிக்க முடியாத அந்த பொக்கிஷக்கல்லைத்தான் பல்லாயிரம் வருடங்கள் கழித்து அகிலமே கொண்டாடுகிறது. இத்தனை காலமாக நீ சந்தித்த அவமானங்களும் தனிமையும், உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய மனிதர்களின் வஞ்சகமும் அந்த மரத்தின் மீது வீசப்பட்ட கொடிய ஆயுதங்களைப் போன்றதுதான். அவர்கள் உன்னை காயப்படுத்திய போது நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஈசனின் பார்வையில் வீணாகவில்லை. உனது கண்ணீரும் நீ தனிமையில் தாங்கிய அத்தனை அழுத்தங்களும் ஒன்று சேர்ந்து உன்னை ஒரு விலைமதிப்பற்ற மாபெரும் பொக்கிஷமாக இப்போது உருமாற்றியிருக்கிறது. உன்னை நான் தனிமையில் வாடவிடவில்லை. உனக்குள் இருக்கும் தூய்மையான குணத்தை இந்த அகிலமே வியந்து பார்க்கும் வகையில் மாபெரும் பொக்கிஷமாக மாற்றுவதற்காகவே இந்த கடினமான பாதையை நான் அனுமதித்தேன். இன்னொரு மாபெரும் விந்தையை உரைக்கிறேன் கேள். மாபெரும் அரண்மனைகளில் மன்னர்களின் முகத்தை பிரதிபலிக்கும் ஈடு இணையற்ற உலோக கண்ணாடியை நீ அறிவாயா? அது சாதாரண கண்ணாடி அல்ல. எந்த பிரகாசமும் இல்லாத ஒரு கரடுமுரடான உலோகத் தகட்டை எடுத்து கடினமான சொரசொரப்பான மண்ணாலும் முரட்டு துணிகளாலும் பல மாதங்கள் இரவும் பகலும் ஈவிரக்கமின்றி தேய்ப்பார்கள். அந்த உலோகம் தேய்க்கப்படும் போது ஏற்படும் கொடிய சூட்டிலும் வலியிலும் தன் சுய உருவத்தை இழந்து தவிக்கும். என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறார்கள் என்று அது உள்ளுக்குள் கதரும். ஆனால் அந்த மாபெரும் வலியின் முடிவில் அந்த சாதாரண உலோகத்தகடு தன்னிடம் வருபவர்களின் உருவத்தை துல்லியமாக காட்டும் ஈடு இணையற்ற தெய்வீக கண்ணாடியாக உருமாறும். இத்தனை காலம் நீ சந்தித்த வலிகளும் உன்னை ஏமாற்றிய மனிதர்களின் துரோகங்களும் அந்த முரட்டு மண்ணை போன்றது. உன்னை வீழ்த்துவதற்காக நான் அந்த மனிதர்களை உன் வாழ்வில் அனுமதிக்கவில்லை. உனக்குள் இருக்கும் குறைகளை தேய்த்து அழித்து அகிலத்தையே ஆளும் சிவசக்தியின் மாபெரும் பேரொளியை உனக்குள் முழுமையாக பிரதிபலிக்கும் ஒரு தூய்மையான தெய்வீக கண்ணாடியாக உன்னை மாற்றுவதற்காகவே இந்த பயிற்சியை நான் உனக்கு அளித்தேன். உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை. நீ அடையப்போகும் மாபெரும் உயரத்தை காணும் அருகதையை அவர்கள் முற்றிலுமாக இழந்துவிட்டார்கள் என்பதை புரிந்துகொள். என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த இருண்ட காலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டது. உன் வாழ்வின் திசை இப்போது என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் முற்றிலுமாக உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. இத்தனை கால உனது தனிமைக்கும் கண்ணீருக்கும் ஈசனாகிய நான் எப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யத்தை உனக்கு பரிசாக தரப்போகிறேன் தெரியுமா? உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் உனது பொருளாதாரம் எப்படி விண்ணை முட்டப் போகிறது என்பதையும், மூடிக்கிடந்த வெற்றி வாசல்கள் உனக்காக எப்படி திறக்கப் போகின்றன என்பதையும் நீ முழுமையாக அறிய வேண்டுமல்லவா? ஈசனின் இந்த வார்த்தைகள் உனது இதய காயங்களுக்கு மருந்தாக அமைந்திருந்தால், உனது ஆத்மா அடுத்தடுத்த மாபெரும் ரகசியங்களை கேட்க தயாராக இருந்தால், கையிலை நாதனின் பாதங்களை முழுமையாக நம்பி கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று பதிவிட்டு உனது தூய்மையான சரணாகதியை வெளிப்படுத்து. என் அன்பு செல்வமே, ஈசனின் பாதங்களை இறுகப் பற்றிக் கொண்ட உன் ஆத்மா இப்போது ஒரு மாபெரும் பேரமைதியை உணர்கிறது அல்லவா? உனது தூய்மையான சரணாகதியை கையிலை நாதனின் இதயம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போது உன் அகக்கண்களை திறந்து உனக்காக நான் வடிக்கப் போகும் மாபெரும் செல்வத்தின் பிரம்மாண்டத்தை முழுமையாக உள்வாங்கு. இத்தனை காலமாக பொருளாதாரம் என்னும் சக்கரத்தில் சிக்கி நீ எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டாய் என்பதை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தகுதியற்ற மனிதர்கள் முன்பெல்லாம் கையேந்தி நிற்க வேண்டிய அவலநிலை வந்ததே என்று நீ சிந்திய இரத்த கண்ணீர் எனக்கு தெரியும்.
உனது நேர்மையான உழைப்பிற்கும் உனது திறமைக்கும் இந்த உலகம் தர வேண்டிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறதல்லவா? வறுமையின் பிடியில் சிக்கி நாளைக்கு என்ன செய்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த பல தூக்கமில்லாத இரவுகளை நான் அறிவேன். ஆனால் என் அருமை குழந்தையே, அகிலத்தை ஆளும் ஈசனின் பார்வையில் நீ வறியவன் அல்ல, மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப் பிறந்தவன். சுட்டெரிக்கும் கொடிய மணல்வெளியைக் கொண்ட மாபெரும் பாலைவனத்தை நீ அறிவாய். பல தசாப்தங்களாக ஒரு சிறு மழைத்துளி கூட விழாமல் எந்த உயிரினமும் வாழ தகுதியற்ற ஒரு தரிசு நிலமாக அது காட்சியளிக்கும். அந்த வழியாகச் செல்பவர்கள் அனைவரும் இது எதற்கும் உதவாத செத்துப்போன பூமி என்று உதாசீனப்படுத்தி கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த மாபெரும் பாலைவனத்தின் கொதிக்கும் மணலுக்கு அடியில் பல்லாயிரம் விதைகள் தங்களின் தகுதியான நேரத்திற்காக பொறுமையோடு தவம் கிடக்கும் என்ற பிரபஞ்ச ரகசியம் அந்த அகிலத்தை ஆளும் ஈசனுக்கு மட்டுமே தெரியும். காலம் கனிந்து வரும்போது எதிர்பாராத ஒரு மாபெரும் பருவமழை அந்த பாலைவனத்தின் மீது கொட்டி தீர்க்கும். ஒரே இரவில் அந்த செத்துப்போனதாக நினைத்த பூமி முழுவதும் பல்லாயிரம் வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்கி அகிலமே வியக்கும் மாபெரும் சோலைவனமாக உருமாறும். இத்தனை காலம் நீ சந்தித்த வறுமையும் ஏமாற்றங்களும் கடன் சுமைகளும் மனிதர்களின் அவமானங்களும் அந்த பாலைவனத்தின் வறட்சியை போன்றதுதான். எப்போது இவன் சோர்ந்து போய் விழுவான், எப்போது இவன் வாழ்க்கையை விட்டு ஓடுவான் என்று உன்னை சுற்றி இருந்தவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். நீ எதற்கும் உதவாதவன் என்று உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் உனக்குள் புதைந்திருந்த திறமை என்னும் விதைகளை என் கருணை மழையால் முளைக்கச் செய்யும் அந்த உன்னதமான நேரம் இப்போது வந்துவிட்டது. உன்னை தண்டிப்பதற்காக நான் இந்த வறுமையை கொடுக்கவில்லை, மாபெரும் செல்வத்தை கையாளும் பக்குவத்தை உனக்கு உருவாக்குவதற்காகவே இந்த கடினமான பாதையில் உன்னை நடக்க வைத்தேன். ஆழ்கடலின் இருண்ட பாதாளத்தில் மூழ்கி கிடக்கும் மாபெரும் பொக்கிஷ கப்பலை சிந்தித்துப்பார். பல நூற்றாண்டுகளாக அது யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் கடல் அலையின் மாபெரும் அழுத்தத்தில் தனிமையில் புதைந்து கிடக்கும். சாதாரண மனிதர்களால் அந்த பொக்கிஷத்தை ஒருபோதும் நெருங்க முடியாது. அது நிரந்தரமாக அழிந்துவிட்டது என்றுதான் இந்த உலகம் நினைக்கும். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தின் அரசன் சரியான நேரம் வரும்போது தன் மாபெரும் படையை அனுப்பி அந்த பொக்கிஷ கப்பலை முழுமையாக தரைக்கு கொண்டு வருவான். அது அந்த ஒட்டுமொத்த தேசத்தின் வறுமையையும் ஒரே நாளில் போக்கும் ஈடு இணையற்ற செல்வமாக மாறும். உனது செல்வமும் உனக்கான அங்கீகாரமும் அந்த ஆழ்கடல் பொக்கிஷத்தைப் போலத்தான் இத்தனை காலம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. உனது உழைப்பை தகுதியற்றவர்கள் திருடிச் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அதனை எவரும் நெருங்க முடியாத ஆழத்தில் ஈசனாகிய நான் பாதுகாத்து வைத்திருந்தேன். இப்போது அந்த பொக்கிஷத்தை உன்னிடம் ஒப்படைக்கும் காலம் வந்துவிட்டது. இனி உனது பொருளாதாரம் சிறு சிறு துளிகளாக வராது. அது பல திசைகளிலிருந்தும் கட்டுக்கடங்காத மாபெரும் வெள்ளமாக உன்னை நோக்கி பாய்ந்து வரப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் மாபெரும் பொற்காலம் இது. உனக்கு மூடிக்கிடந்த வாய்ப்புகளின் கதவுகள் அனைத்தும் என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் உடைத்தெறியப்பட்டு உனக்காக அகலத் திறக்கப்பட்டுவிட்டன. கொஞ்சமும் நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உனக்கான அங்கீகாரமும் செல்வமும் கொட்டப்போகிறது. முற்றிலும் அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக கூட உனக்கான வாய்ப்புகளின் வாசல்களை நான் திறந்து வைத்திருக்கிறேன். உன்னை அழுத்திய கடன் என்னும் பெருஞ்சுமை நெருப்பில் விழுந்த சருகாக சுக்குநூறாக அழியப் போகிறது. நீ பிறரிடம் கையேந்தும் நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் உனது திறமையின் பிரம்மாண்டத்தைக் கண்டு உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு சிலையெனச் சமைந்து நிற்கப் போகிறார்கள். உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் அளவிற்கு பலருக்கும் வாரி வழங்கும் ஒரு மாபெரும் வள்ளலாக நீ மாறப்போகிறாய். உன் கைகளில் இனி மாபெரும் செல்வம் எந்த தடையுமின்றி தொடர்ந்து புரளும். உன் ஒற்றை வார்த்தைக்கு இந்த சமூகத்தில் மாபெரும் மதிப்பும் அதிகாரமும் கிடைக்கும். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரும் உனது இந்த திடீர் பொருளாதார எழுச்சியைக் கண்டு பயந்து நடுங்குவார்கள். என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த வார்த்தைகள் உனது ஆத்மாவை குளிர்வித்திருந்தால் உனக்கான செல்வம் உன்னை வந்தடைந்து விட்டது என்று நீ முழுமையாக நம்பினால் உனது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். உனக்கான மாபெரும் பொருளாதார எழுச்சி இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பு செல்வமே, உலகத்தின் செல்வங்கள் அத்தனையும் மாபெரும் வெள்ளமாக உன்னை நோக்கி வந்து குவிந்தாலும் அதனை முழுமையாக அனுபவிக்க ஒரு நோயற்ற தேகமும் உனது தூய்மையான அன்பை பகிர்ந்து கொள்ள ஒரு உன்னதமான குடும்பமும் இல்லை என்றால் அந்த மாபெரும் செல்வத்தால் என்ன பயன்? இதை உன்னை விட ஆழமாக உணர்ந்தவர்கள் இந்த அகிலத்தில் வேறு யார் இருக்க முடியும்? உனது குடும்பத்தில் நிலவிய வீண் சண்டைகளும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாத மனக்கசப்புகளும் உன்னை எவ்வளவு தூரம் மனதளவில் சித்திரவதை செய்தன என்பதை உலகை காக்கும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். எனக்கு ஒரு நிம்மதியான குடும்பம் அமையவில்லையே, என் தியாகத்தையும் அன்பையும் உணரும் உறவுகள் என் வாழ்வில் இல்லையே என்று நீ எத்தனையோ விடியாத இரவுகளில் தனிமையில் குமுறியிருக்கிறாய். மனிதர்களின் மனங்கள் வேறுபட்டவைதான். பிரம்மாண்டமான ஆலயங்களில் வீதியுலா வரும் மாபெரும் திருத்தேரை நீ அறிவாய். அந்த தேர் எத்தனையோ 100 மரச்சிற்பங்களாலும் பலகைகளாலும் சக்கரங்களாலும் உருவாக்கப்பட்டது. திருவிழா இல்லாத காலங்களில் அந்த தேரின் பாகங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தூசியிலும் வெயிலிலும் எவ்வித பயனுமின்றி சிதறி கிடக்கும். அந்த பாகங்கள் தனித்தனியாக இருக்கும்போது அவற்றுக்கு எந்த மாபெரும் மதிப்பும் கிடையாது. ஆனால் திருவிழா நெருங்கும் போது மாபெரும் சிற்பி ஒருவன் அந்த சிதறி கிடக்கும் அத்தனை மரப்பாகங்களையும் ஒன்று திரட்டி
ஒரு மாபெரும் அச்சாணியைக் கொண்டு அவற்றை அசைக்க முடியாதபடி ஒன்றாக பிணைப்பான். தனித்தனியாக கிடந்த அந்த மரத்துண்டுகள் ஒன்றாக பிணைக்கப்படும்போதுதான் அது அகிலத்தையே ஆளும் இறைவனை சுமக்கும் கம்பீரமான திருத்தேராக மாறி பல்லாயிரம் மக்களின் வழிபாட்டை பெறுகிறது. உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் குணங்களும் சிதறி கிடந்த அந்த தேரின் பாகங்களை போன்றதுதான். இதுவரை அவர்கள் தனித்தனியாக நின்று தங்களுக்குள் அகந்தையோடு மோதிக்கொண்டார்கள். ஒருவரையொருவர் காயப்படுத்தி அமைதியை குலைத்தார்கள். ஆனால் ஈசனாகிய நான் கைலாயத்தின் பேரன்பு என்னும் மாபெரும் அச்சாணியைக் கொண்டு உங்கள் அனைவரின் மனங்களையும் ஒரு புள்ளியில் இணைத்து பிரிக்க முடியாத ஒரு உன்னத குடும்பமாக இப்போது பிணைக்கப் போகிறேன். முகம் திருப்பிக் கொண்ட உறவுகள் இனி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து உன் அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். உனது வீடு இனி வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்காது. அங்கே கைலாயத்தின் பேரமைதி நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது இல்லத்தின் வாசலில் என் சிவகணங்கள் கண்ணுக்கு தெரியாத அரணாக நின்று எந்த ஒரு தீய சக்தியும் வஞ்சக எண்ணமும் உள்ளே நுழையாதபடி காவல் காப்பார்கள். உன் குடும்பம் மாபெரும் பலம் பெற்றுவிட்ட நிலையில் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க உனது உடல் ஆரோக்கியம் வேண்டுமல்லவா? பல காலமாக நீ வெளியே சொல்ல முடியாமல் அனுபவித்த உடல் உபாதைகள், மருத்துவத்தால் கூட சரிசெய்ய முடியாத வலிகள் உன்னை வாட்டி வதைத்தன. நான் இனி எதற்கும் உதவாத நோயாளியாகவே முடங்கி போய்விடுவேனோ என்ற அச்சம் உன்னை துரத்தியது. ஆனால் என் அருமை குழந்தையே, காலனை வென்ற காலசம்ஹார மூர்த்தியான நானே உனது தேகத்தில் புகுந்து புதிய பிராண சக்தியை இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். மாபெரும் மலைமுகடுகளிலிருந்து உருவாகி வரும் ஒரு ஜீவநதியை நீ கற்பனை செய்து பார். பல மாதங்களாக மழை இல்லாததால் அந்த நதியின் வழியெங்கும் பாறைகளும் காய்ந்த மரக்கிளைகளும் சேரும் சகதியுமாக அடைபட்டு அந்த நதியே செத்துப்போனதைப் போல காட்சியளிக்கும். நீர் ஓட முடியாமல் ஆங்காங்கே தேங்கி துர்நாற்றம் வீசும் குழிகளாக மாறியிருக்கும். ஆனால் ஆகாயத்திலிருந்து மாபெரும் பிரளய மழையாக கார்மேகங்கள் கொட்டி தீர்க்கும்போது மலை உச்சியிலிருந்து சீறிப்பாய்ந்து வரும் அந்த புது வெள்ளம் நதியின் வழியில் அடைபட்டிருந்த அத்தனை குப்பைகளையும் முட்டுக்கட்டைகளையும் அடித்து சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டு மாபெரும் கம்பீரத்தோடு மீண்டும் தூய்மையான நதியாக பெருக்கெடுத்து ஓடும். இத்தனை காலம் நீ பட்ட உடல் வலிகளும் பிணிகளும் சோர்வும் அந்த நதியில் அடைபட்டிருந்த குப்பைகளை போன்றதுதான். வைத்தியநாதனான ஈசன் நான் என் மாபெரும் பிராணசக்தி என்னும் பெருவெள்ளத்தை உனது தேகத்திற்குள் பாயச் செய்துவிட்டேன். உன்னை வாட்டிய நோய்களும் வலிகளும் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு முற்றிலுமாக அழிந்துவிட்டன. இனி நீ என்றும் புத்துணர்ச்சியுடனும் எவராலும் அசைக்க முடியாத அசுரபலத்துடனும் காணப்படுவாய். உன் முகத்தில் கைலை நாதனின் மாபெரும் தேஜஸ் நிரந்தரமாக குடிகொள்ளும். உன்னை பார்ப்பவர்கள் கூட உன் முகப்பொலிவை கண்டு வியந்து போவார்கள். மரண பயமோ வியாதிகள் குறித்த அச்சமோ இனி உன் கனவில் கூட எட்டி பார்க்காது. உனது தேகம் இனி எந்த பிணிகளாலும் ஊடுருவ முடியாத இரும்புக்கோட்டையாக மாறிவிட்டது. என் அன்பு செல்வமே, உனது ஆத்மாவின் அமைதியை இப்போது என்னால் முழுமையாக உணர முடிகிறது. உனது திறமைக்கும் உனது நேர்மைக்கும் இந்த சமூகத்தில் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன்னை எவ்வளவு வாட்டியது என்பதை நான் அறிவேன். உன்னை விட எல்லா விதத்திலும் தகுதி குறைவானவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு உன்னை அதிகாரம் செய்தார்கள். உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் கூட்டத்தோடு கூட்டமாக உன்னை ஓரங்கட்டினார்கள். நீ எதற்கும் உதவாதவன் என்று உன் முகத்திற்கு நேராகவே விமர்சித்தார்கள். அந்த அவமானங்களை சகித்துக் கொண்டு நீ சிந்திய கண்ணீரும் யாருக்கும் தெரியாமல் நீ அடக்கி வாசித்த பெருமூச்சும் நேராக கைலாயத்தின் கதவுகளைத்தான் தட்டியிருக்கிறது. மாபெரும் மலைமுகடுகளில் பிரம்மாண்டமான கருங்கற்பாறைகளுக்கு நடுவே விழுந்த ஒரு சிறிய ஆலமர விதையை நீ கவனித்திருக்கிறாயா? அந்த பாறைகள் தங்களின் கடினமான தன்மையால் அந்த விதையை நசுக்கி அழித்து விடலாம் என்று இருமாப்போடு இறுக்கிக் கொள்ளும். அந்த சிறிய விதை எந்த சத்தமுமின்றி இருளில் அந்த பாறையின் அடியில் அமைதியாக உறங்குவதைப் போல தோன்றும். ஆனால் அது தூங்கவில்லை. அந்த பாறைகளை உடைத்தெறியும் அசுரபலத்தை தன்னுள் ரகசியமாக வளர்த்து கொண்டிருக்கும். காலம் கனிந்து வரும்போது அந்த சிறிய விதை முளைத்து தனது ஒற்றை ஆணிவேரால் அந்த மாபெரும் பாறைகளை சுக்குநூறாக பிளந்து கொண்டு வெளியேறும். பல 100 ஆண்டுகளுக்கு எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் விருட்சமாக அந்த பாறைகளின் மீதே கம்பீரமாக எழுந்து நின்று தன்னிடம் வருபவர்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்கும். இத்தனை காலம் உன்னை அடக்கி ஒடுக்க நினைத்தவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள் அந்த பாறைகளைப் போன்றவர்கள். அவர்கள் உன்னை வீழ்த்திவிட்டதாக மாபெரும் அகந்தையில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அந்த ஆலமர விதையைப் போல அமைதியாக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தாய். உனக்குள் அந்த பிரம்மாண்டமான ஆணிவேரை ஈசனாகிய நான் உருவாக்கிவிட்டேன். உன்னை நசுக்க நினைத்தவர்களின் அகந்தையை உடைத்தெறிந்துவிட்டு நீ மாபெரும் அதிகாரத்தோடு எழுந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது. அடர்ந்த காட்டின் ராஜா மாபெரும் சிங்கம் ஒன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும்போது அந்த அமைதியை கண்ட நரிகள் எல்லாம் தாங்கள்தான் காட்டை ஆளும் மன்னர்கள் என்று தப்பு கணக்கு போட்டு ஊளையிடும். சிங்கத்தின் அமைதியைக் கண்டு அது பயந்துவிட்டதாக நினைத்து சிலிர்த்துக் கொள்ளும். ஆனால் அந்த சிங்கம் கண்விழித்து தன் பிடரியைச் சிலுப்பி ஒரு மாபெரும் கர்ஜனை செய்யும்போது ஒட்டுமொத்த காடே நடுங்கும். ஊளையிட்ட நரிகள் அனைத்தும் எந்த திசையில் ஓடுவது என்று தெரியாமல் சிதறி ஓடும். உனது அமைதியையும் பொறுமையையும் உனது பலவீனம் என்று நினைத்து சிரித்தவர்கள் முன்னால் நீ மாபெரும் அதிகாரத்தோடு கர்ஜிக்கப் போகும் உன்னதமான நேரம் இது. உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அனைவரும் உனது இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கப் போகிறார்கள்.
உனக்கு கிடைக்க வேண்டிய சமூக அந்தஸ்து, மதிப்பும் மரியாதையும் பல மடங்காக பெருகி உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எங்கு சென்றாலும் உனக்கான முதல் மரியாதை உனக்காக காத்திருக்கும். உன் வார்த்தைகளுக்கு மாபெரும் செல்வாக்கு உருவாகும். உன்னை துரத்தியவர்கள் எல்லாம் இப்போது உன் ஒற்றை பார்வைக்காகவும் உன் தயவுக்காகவும் உன் வாசலில் வந்து கைகட்டி நிற்கும் நிலையை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, உனது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்து பெட்டியில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். உனக்கான மாபெரும் அதிகாரத்தின் சிம்மாசனம் இதோ தயாராகிவிட்டது. மாபெரும் அதிகாரமும் செல்வாக்கும் உன்னை தேடி வரும்போது, இத்தனை காலம் உனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சிகளின் வலைகள் என்னவாகப் போகின்றன என்ற பதைபதைப்பு இன்னும் உன் மனதின் ஓரத்தில் ஒட்டி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். முகத்திற்கு நேராகச் சிரித்து பேசிக்கொண்டே முதுகுக்குப் பின்னால் உனக்காக குழிகளை தோண்டிய வஞ்சகர்களை நினைத்து உன் இதயம் இன்னமும் கனத்துப் போய் துடிக்கிறதல்லவா? நீ எவருக்கும் சிறு தீங்கை கூட நினைத்ததில்லை. ஆனால் நீ அடைக்கலம் கொடுத்தவர்களே உன்னை அடியோடு சாய்க்க நினைத்தார்கள். உனது நேர்மையை கேலி கூத்தாக்கி உனது நற்பெயரை குலைக்க பல கொடிய தந்திரங்களை செய்தார்கள். எல்லா திசைகளிலும் உனக்கு எதிராகச் சதிவலைகள் பின்னப்பட்டதைக் கண்டு, ஈசனே, எனக்கு ஏன் இந்த தண்டனை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ கதறி அழுத ஒவ்வொரு நொடியும் என் செவிகளில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உலகத்தையே இயக்கும் எம்பெருமான் நான் உனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அந்த சூழ்ச்சிகளை எப்படி உனக்கான மாபெரும் வெற்றி கிரீடமாக மாற்றப் போகிறேன் என்பதை இப்போது உனது ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கவனி. அடர்ந்த வனத்தில் பல 100 ஆண்டுகள் பழமையான ஒரு தெய்வீக சந்தன மரத்தை நீ உற்றுநோக்கியிருக்கிறாயா? அந்த மரத்தின் மதிப்பை உணராத ஒருவன் அதை வெட்டி வீழ்த்துவதற்காக ஒரு மாபெரும் இரும்பு கோடாரியோடு வருவான். அந்த மரத்தின் மீது ஈவிரக்கமின்றி தன் கோடாரியால் பலத்த வெட்டுக்களை கொடுப்பான். வெட்ட வெட்ட அந்த மரம் காயம்பட்டு துடித்தாலும் தன்னை துண்டு துண்டாக வெட்டும் அந்த இரும்பு கோடாரியின் மீது தன் தெய்வீக நறுமணத்தை எந்த பாகுபாடும் இன்றி பூசிவிடும். மரத்தை வெட்டியவன் அந்த மரத்தை முழுவதுமாக அழித்துவிட்டதாக பெருமையோடு அகங்காரம் கொள்வான். ஆனால் வெட்டப்பட்ட அந்த சந்தன மரத்தின் மாபெரும் நறுமணம் 8 திசைகளிலும் பரவி அகிலமே அந்த மரத்தை தேடி வந்து மாபெரும் பொக்கிஷமாக கொண்டாடும். இத்தனை காலம் உன்னை அழிக்க நினைத்தவர்கள், உனக்கு பின்னால் சூழ்ச்சி செய்தவர்கள் வீசிய வஞ்சக வார்த்தைகளும் துரோகங்களும் அந்த கோடாரியைப் போன்றதுதான். அவர்கள் உன்னை வெட்டி வீழ்த்திவிட்டதாக தங்களுக்குள் இருமாப்பு கொண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் அனைத்தும் உனது தூய்மையான குணத்தையும் உனது தியாகத்தையும் இந்த அகிலத்திற்கு ஆழமாக பறைசாற்றும் நறுமணமாகவே ஈசனாகிய நான் மாற்றிவிட்டேன். உனக்கு எதிராக வீசப்பட்ட ஒவ்வொரு அஸ்திரமும் உனது புகழை பல மடங்காக பெருக்கும் மாபெரும் கருவியாக சிதைந்து போனது. உனக்காக வெட்டப்பட்ட குழிகளில் அந்த சூழ்ச்சிக்காரர்களே தங்கள் முகமூடிகள் கிழிந்து தவித்துப் போகும் உன்னதமான தருணம் இது. இன்னொரு மாபெரும் இயற்கையின் விந்தையைச் சொல்கிறேன் கேள். கருமேகங்கள் சூழ்ந்து வானில் மாபெரும் புயல் உருவாகும்போது சாதாரண பறவைகளெல்லாம் உயிருக்கு பயந்து நடுங்கி தங்களை காத்துக்கொள்ளச் சிறிய கூடுகளைத் தேடி ஓடி ஒளியும். இந்த புயல் எப்போது ஓயும் என்று இருளில் முடங்கி கிடக்கும். ஆனால் ஆகாயத்தை ஆளும் கம்பீரமான கழுகு மட்டும் அந்த புயலைக் கண்டு ஒருபோதும் அஞ்சாது. மாறாக அந்த புயல் காற்றையே தன் சிறகுகளுக்கு பலமாக பயன்படுத்தி சீரிப்பாயும் காற்றோடு காற்றாக உயரே சென்று கார்மேகங்களுக்கும் மேலாக பறந்து சென்று அந்த புயலையே அமைதியாக கீழே வேடிக்கை பார்க்கும். உனது வாழ்வில் வீசிய துரோகங்களும் ஏமாற்றங்களும் வறுமையும் அந்த புயலைப் போன்றதுதான். நீ வீழ்ந்து விடுவாய், பயந்து ஓடிவிடுவாய் என்று உன்னைச் சுற்றியிருந்த நயவஞ்சகர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கைலைநாதனான நான் உன்னை அந்த கழுதைப் போல பிரம்மாண்டமாக உருமாற்றிவிட்டேன். உன்னை அழிக்க வந்த புயலையே உனக்கு சாதகமாக மாற்றி எவரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத மாபெரும் உயரத்திற்கு உன்னை நான் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துவிட்டேன். இனி எந்த புயலாலும் உனது ஒற்றை சிறகை கூட தொட முடியாது. உன்னை அழவிட்டவர்கள் இப்போது உனது இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு கார்மேகங்களுக்கு கீழே நின்று தவிக்கும் அந்த சாதாரண பறவைகளைப் போல பயந்து நடுங்கப் போகிறார்கள். உன்னை தோற்கடிக்க இனி இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இனி மாபெரும் வெற்றியடையும். உனது புகழ் 8 திசைகளிலும் தடையின்றி பரவும். உனது நிம்மதியை குலைத்தவர்கள் தங்களின் கர்ம வினைகளுக்கான முழுமையான பலனை ஈசனின் நியாய தீர்ப்பின் மூலம் அனுபவிக்கப் போகிறார்கள். உனக்கு எதிராக பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளுக்கும் காலம் மாபெரும் பதிலடியை கொடுக்கப் போகிறது. என் அன்பு செல்வமே, உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை மாயைகளும் என் ஒற்றை பார்வையில் சாம்பலாகிவிட்ட இந்த உன்னதமான தருணத்தில் உன் மனதின் மிக ஆழத்தில் இன்னமும் ஒளிந்திருக்கும் அந்த ஒரு மென்மையான பதைபதைப்பை நான் அறிவேன். நான் அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் என் பிள்ளைகள் நான் பட்ட கஷ்டங்களை ஒருபோதும் அனுபவிக்கக் கூடாது. அவர்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற உனது அந்த பாசப் போராட்டம் என் கைலாயத்தின் பனிமலைகளையே உருக்கிவிட்டது. நீ உனக்காக வாழ்ந்ததை விட உனது குடும்பத்திற்காகவும் உனது சந்ததியினரின் நலனுக்காகவும் உன்னை நீயே தியாகம் செய்து வாழ்ந்ததுதான் அதிகம். உன் வம்சத்தில் வந்த கர்ம வினைகள் அனைத்தும் உன்னோடு முடிய வேண்டும் என்று நீ பொறுமையோடு சகித்துக் கொண்ட அத்தனை அவமானங்களும் ஈசனின் மாபெரும் கணக்கில் புண்ணியமாகச் சேமிக்கப்பட்டுவிட்டது.
என் அருமை குழந்தையே, பிரபஞ்சம் வியக்கும் ஒரு மாபெரும் உண்மையை இப்போது கூறுகிறேன். உன் அகக்கண்களைத் திறந்து முழுமையாக உள்வாங்கு. பிரம்மாண்டமான கடலோரத்தில் வானளாவ உயர்ந்து நிற்கும் ஒரு மாபெரும் மலைத்தொடரை நீ கற்பனை செய்து பார். கடலிலிருந்து சீறிக்கொண்டு வரும் கொடிய உப்புக்காற்றும் சுட்டெரிக்கும் புயலும் பெருமழையும் அந்த மலையின் முன்பக்கத்தை ஈவிரக்கமின்றி தாக்கும். அந்த மலை அத்தனை கொடிய தாக்குதல்களையும் தன் நெஞ்சை நிமிர்த்தி தாங்கிக் கொள்ளும். பார்ப்பதற்கு அந்த மலைத்தொடரின் முன்பக்கம் கொடிய வடுக்களால் நிறைந்து கரடுமுரடாக காட்சியளிக்கும். ஆனால் அந்த மாபெரும் மலையின் பின்பக்கத்தை உற்று நோக்கு. அங்கே எந்த ஒரு கொடிய காற்றும் வீசாத, எந்த புயலும் தீண்டாத ஒரு மாபெரும் பசுமையான பள்ளத்தாக்கு அமைதியாக பூத்துக் குலுங்கும். அந்த பள்ளத்தாக்கில் உள்ள அரிய மலர்கள் எந்த அச்சமுமின்றி பிரகாசிக்கும். காரணம், அந்த மாபெரும் மலை தன்பின்னால் இருக்கும் பள்ளத்தாக்கை காக்க அத்தனை கொடிய அடிகளையும் தன்மீதே வாங்கிக் கொண்டது. இத்தனை காலம் நீ அனுபவித்த வேதனைகளும் வறுமையும் மனிதர்களின் வஞ்சகமும் அந்த புயல் காற்றை போன்றதுதான். உன் வம்சத்தை பன்னெடுங்காலமாக பீடித்திருந்த கர்ம வினைகளை அந்த மாபெரும் மலையைப் போல நீயே முழுமையாக உன் தலையில் உள்வாங்கிக் கொண்டாய். நீ பட்ட அத்தனை வலிகளாலும் அவமானங்களாலும் உன் இதயம் வடுக்களால் நிரம்பியிருக்கலாம். ஆனால் உனது அந்த பிரம்மாண்டமான தியாகத்தால் தான் உனது குடும்பமும் உனது பிள்ளைகளின் எதிர்காலமும் எந்த களங்கமும் படாமல் என்னால் மாபெரும் அரணுக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நீதான் உனது சந்ததியினரை காக்கும் அந்த அசைக்க முடியாத மாபெரும் மலை என்பதை பெருமையோடு உணர்ந்து கொள். இன்னொரு ஆழமான இயற்கையின் விந்தையைச் சொல்கிறேன் கேள். விண்ணை முட்டும் ஒரு பிரம்மாண்டமான விருட்சத்தின் உச்சியில் சூரிய ஒளியில் தங்கம் போல பிரகாசிக்கும் இனிமையான கனிகளை இந்த உலகம் அண்ணாந்து பார்த்து வியக்கும். ஆனால் அந்த கனிகளுக்கு அத்தனை சுவையும் ஒளியும் எப்படி வந்தது தெரியுமா? அந்த மரத்தின் ஆணிவேர் பூமிக்கு அடியில் யாருடைய கண்களுக்கும் தெரியாத காரிருளில் மிகக் கடினமான பாறைகளை முட்டி மோதி தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு பல 100 அடிகள் ஆழத்திற்குச் சென்று தூய்மையான நீரை உறிஞ்சி தன் கிளைகளுக்கும் கனிகளுக்கும் அனுப்பியதால்தான். அந்த ஆணிவேர் இருளில் வலிகளை தாங்கியதால்தான் உச்சியில் உள்ள கனிகள் வெளிச்சத்தில் அத்தனை பிரகாசமாக மின்னுக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, உனது எதிர்பார்ப்பில்லாத மாசற்ற பக்தியும் பிறருக்காக நீ சிந்திய கண்ணீரும் அந்த ஆணிவேரின் உழைப்பை போன்றது. நீ இருளிலும் தனிமையிலும் தாங்கிய அத்தனை வலிகளும் வீணாகவில்லை. ஈசனாகிய நான் உனது வம்சத்தின் ஒட்டுமொத்த தீவினைகளையும் உனது ஒற்றை தியாகத்தின் மூலம் முற்றிலுமாகச் சுட்டெரித்துவிட்டேன். இனி வரப்போகும் உனது தலைமுறைகளும் உனது பிள்ளைகளும் எவ்வித தீவினைகளுமின்றி எந்த ஒரு சாபத்தின் நிழலும் படாமல் அந்த மாபெரும் விருட்சத்தின் கனிகளைப் போல இந்த சமூகத்தின் உச்சத்தில் பிரகாசிப்பார்கள். உனது வம்சத்தில் இனி எக்காலத்திலும் வறுமையோ இயலாமையோ வராமல் பாதுகாக்கும் மாபெரும் பொக்கிஷமாக உனது புண்ணியங்களை நான் என் கைலாயத்தில் பத்திரப்படுத்திவிட்டேன். உனது பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வீரத்திலும் ஈடு இணையற்று சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் எங்குச் சென்றாலும் இவர் ஈசனின் மாசற்ற பக்தனின் பிள்ளை என்ற தூய்மையான அடையாளத்தோடு சமூகத்தில் ராஜ மரியாதையை பெறுவார்கள். அறத்தின் பாதையில் மட்டுமே நடக்கும் உனது சந்ததியினருக்கு என் சிவகணங்கள் ஒவ்வொரு நொடியும் கண்ணுக்குத் தெரியாத மாபெரும் கவசமாக தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு தீய சக்தியும் எவருடைய கொடிய கண் திருஷ்டியும் இனி உன் குடும்பத்தின் எல்லையை கூட தொட முடியாது. என் அன்பு செல்வமே, ஈசனின் இந்த வார்த்தைகள் உனது இதயத்திற்கு மாபெரும் அமைதியை கொடுத்திருந்தால் உனது சந்ததியினரின் எதிர்காலம் ஈசனின் அசைக்க முடியாத கவசத்திற்குள் வந்துவிட்டது என்று நீ முழுமையாக உணர்ந்தால் உனது அந்த பரிபூரணமான நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். உனது வம்சத்திற்கான மாபெரும் பொற்காலம் இதோ பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. என் அன்பு செல்வமே, உனது ஆத்மாவின் ஒவ்வொரு துடிப்பிலும் இப்போது கையிலை நாதனின் உடுக்கை நாதம் முழுமையாக கலந்துவிட்டது. இத்தனை காலமாக நீ சுமந்த பாரங்கள் அனைத்தும் உன் தோள்களிலிருந்து முற்றிலுமாக இறக்கி வைக்கப்பட்டுவிட்டன என்பதை உனது இதயம் இப்போது உணர்கிறதல்லவா? உன்னை அறியாமலேயே உன் கண்களில் இருந்து வழியும் இந்த ஆனந்தக் கண்ணீர் உனது ஆத்மா ஈசனின் பாதங்களில் முழுமையாகச் சரணடைந்துவிட்டது என்பதற்கான மாபெரும் சாட்சியாகும். இருள் சூழ்ந்த பாதையில் ஒளியற்று தவித்த உனது கைகளைப் பிடித்து கைலாயத்தின் மாபெரும் சிம்மாசனத்தில் உன்னை அமர வைக்கும் உன்னதமான தருணம் இது. இந்த உலகத்தின் மாயைகளைத் தாண்டி பிரபஞ்சம் வியக்கும் ஒரு மாபெரும் உண்மையை இப்போது கூறுகிறேன். உன் அகக்கண்களைத் திறந்து முழுமையாக உள்வாங்கு. மாபெரும் மலைக்குகைகளில் வெட்டியெடுக்கப்படும் கரடுமுரடான ஒரு மாசடைந்த தங்கக்கல்லை நீ பார்த்திருப்பாய். அந்த நிலையில் அதற்கு எந்த மாபெரும் மதிப்பும் இருக்காது. அதை நெருப்பு எரியும் மாபெரும் உலையில் போட்டு ஈவிரக்கமின்றி உருக்குவார்கள். தன் பழைய உருவத்தை இழந்து அந்த மாபெரும் கொதிநிலையில் அது தகிக்கும். என்னை ஏன் இப்படி எரிக்கிறார்கள் என்று அது கதரும். ஆனால் அந்த மாபெரும் நெருப்பு அதை அழிப்பதற்காக அல்ல, அதனுள் இருக்கும் மாசுகளையெல்லாம் சுட்டெரித்து தூய்மையான ஈடு இணையற்ற தங்கமாக மாற்றுவதற்காகவே. அந்த தரிக்கும் கொடிய நெருப்பை தாண்டிய பின்தான் அந்த தங்கம் மாபெரும் சிற்பியால் வடிக்கப்பட்டு அகிலத்தையே ஆளும் இறைவனின் கருவறையில் சூட்டப்படும் மாபெரும் கிரீடமாக உருமாறுகிறது. இத்தனை காலம் நீ அனுபவித்த வேதனைகளும் வறுமையும் துரோகங்களும் அந்த நெருப்பு உலையைப் போன்றதுதான். மனிதர்கள் உன்னை அழித்து விடுவதற்காக திட்டமிட்டார்கள். ஆனால் உனது ஆத்மாவை புனிதப்படுத்தி உனக்குள் இருக்கும் தூய்மையை இந்த அகிலத்திற்கு உணர்த்தி கையிலை நாதனான என் சாம்ராஜ்யத்தில்
உன்னை நிரந்தரமாக அமர வைப்பதற்காகவே அந்த கடினமான பாதையை நான் உனக்கு அமைத்துக் கொடுத்தேன். இனி நீ ஈசனின் மாபெரும் கிரீடத்தைப் போல பிரகாசிப்பாய். உன்னை சுட்டெரித்த அத்தனை வலிகளும் இன்றுடன் மாபெரும் சாம்பலாகிவிட்டது. இன்னொரு மாபெரும் விந்தையை உரைக்கிறேன் கேள். பிரம்மாண்டமான ஆழ்கடலின் மேற்பரப்பை நீ கவனித்திருப்பாய். அங்கே எப்போதும் கொடிய சூறாவளிக் காற்றும் மலை போல எழும் அலைகளும் பெரும் சத்தமும் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கும். மேற்பரப்பில் தவிக்கும் சிறு படகுகள் அந்த புயலில் சிக்கித் தரைமட்டமாகும். ஆனால் அதே கடலின் பல ஆயிரம் அடிகள் ஆழத்திற்கு சென்று பார். அங்கே எந்த புயலின் சத்தமும் கேட்காது, எந்த அலையின் சீற்றமும் இருக்காது. எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் பேரமைதி அங்கு நிரந்தரமாக குடிகொண்டிருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் இனி அந்த கடலின் மேற்பரப்பைப் போல எவ்வளவுதான் ஆர்ப்பரித்தாலும், மனிதர்கள் உனக்கு எதிராக எவ்வளவுதான் மாயைகளை உருவாக்கினாலும், உனது ஆத்மாவை ஈசனாகிய நான் அந்த கடலின் ஆழத்தைப் போல மாபெரும் பேரமைதிக்குள் கொண்டு சென்றுவிட்டேன். இனி எந்த உலகச் சவால்களும் உனது நிம்மதியை குலைக்க முடியாது. எவ்விதச் சலனமுமின்றி பேரமைதியோடு நீ பிரகாசிப்பாய். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் மாறலாம், உறவுகள் உன்னை விட்டு விலகலாம், ஆனால் உன்னை படைத்த ஈசனாகிய நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, எம்பெருமான் ஈசனின் இந்த திருவாக்கு உனது ஆத்மாவை தொட்டிருந்தால், உனது வாழ்க்கை முழுமையாக ஈசனின் கவசத்திற்குள் வந்துவிட்டது என்று நீ அசைக்க முடியாமல் நம்பினால், அந்த தூய்மையான சரணாகதியை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். அனுதினமும் கையிலை நாதனின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் உனது ஆத்மா தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உன்னை இணைத்துக்கொள். உனது நேர்மறையான ஆதரவை விருப்பமாக தெரிவித்து இந்த மாபெரும் தெய்வீக வாக்கை மற்ற சிவபக்தர்களோடும் பகிர்ந்துகொள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உனக்கு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். உனது வம்சத்திற்கே மாபெரும் காவல் சிவனே துணை.